ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Ganeshwari, Malaysia. Baba, I have seen so many similarities with all religions, and this reflects to Baba's teaching that God is one. However, why serpent is considered very sacred for some religions such as Hinduism, Buddhism, and some other religions as well, but evil for Christianity? How and why this change happened? நம்முடைய மத நம்பிக்கைகளில் நம்முடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா, வெற்றிபுரை, அது வழியாக நம்முடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி உடலெங்கும் பரவி விரவுகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் அது குண்டலினி சர்ப்பம்னு பேர். அதில் 4வது, அதாவது தொப்புள் கொடியிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த 4வது இடம் வரப்போது ஹிருதயஸ்தானம், ஹார்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வர்றபோது அம்பாள், அஞ்சி. இங்கே வர்றபோது சிவன், 6. இங்கே வர்றபோது உங்களுக்கும் ஆகாசத்துக்கும் தொடர்பு கிடைச்சிடும், 7ன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்களுடைய மெடிடேட்டிவ் டெக்னிக்ஸ், அவங்களுடைய டீச்சிங்கில் கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட் கற்றுக் கொடுப்பாங்க. அதில் புத்திசம் வாஸ் தி ஆஃப் ஷூட் ஆஃப் அவர் வேதிக் ரிலிஜன். ஜெயினிசம் அப்படி வந்தது தான். ஆனால் இவங்களுடைய ஃபெய்த்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வழி இருக்குது. நிறைய மகான்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தவத்தில் இருக்கிற போது ஒரு பாம்பு வந்து அவங்க மேலே படர்ந்து போய் அப்படி தழுவிட்டு போயிருக்கோம், இல்லை கழுத்தை சுற்றி இருக்கும், தலை மேலே உட்காந்துருக்கோம், இதெல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் தெர் இஸ் அ புக், அதில் வந்து சிசக்தி விலாசன்ற புக்கு. அதில் நாகலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிற போது, இந்த பூமியில் நம்மலாம் இருக்கு இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் நாகலோகத்தில் ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்குமா. இப்போது இங்கே ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து அங்கே ஒரு குழந்தை ஃபார்மு, ஆனால் பாம்பு பாடியில் இருக்கும். குழந்தையோட முகம் பாம்போட உடம்புல இருக்கும். இந்த ஊரில் ஒரு வெங்கடாஜலபதி இருக்காருனாக்கா அங்கே இருக்கிறது வெங்கடாஜலபதியோட நாமத்தோடு கூடிய ஒரு முகமும் உடம்பு பாம்பாக இருக்கும். ஸோ நிறைய நீங்கள் இந்த சிமிலாரிட்டி பார்க்கலாம். நான் நாகலோகத்துக்கு போயிருக்கேன். கைலாச யாத்திரை போகிற வழியில் பங்குன்னு ஒரு ஊர் இருக்குது, நம்ம பார்டர், அது டிபெட்க்கு. அங்கே அடுத்த ஊர் சிர்காங்கிற இடத்துல போகிற போது நான் நாகலோகத்தை போய் பார்த்தேன். அங்கே இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பழைய காலத்தில் படிக்கிறீங்க இல்லையா மயில் ராவணன் கதை, மயில் ராவணனுடைய உயிர் 7 கடல் தாண்டி ஏதோ ஒரு மரத்து மேலே உட்காந்து இருக்குமா. அப்படிலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் நிஜம்தான். அதே மாதிரி மணாலனை மங்கையின் பாக்கியம், இந்த மாதிரி சினிமாலெல்லாம் யாருன்னா இறந்து போயிட்டாக்கா நாகலோகத்துக்கு போய் அந்த குழந்தைய உள்ள அனுப்பிச்சு அவன் விளக்கு தூக்கின்னு போயிட்டு அங்கே இருக்கிற மணியை கொண்டாந்து இவன் உயிரோடு எழுப்பாங்கன்னு படிச்சிருக்கேன். அதே மாதிரி மகாபாரதத்தில் பப்ருவாகனன்னு ஒருத்தன் தான். அந்த பப்ருவாகன் யாருன்னா நாகராணியுடைய மகன். அவன் யாருக்கு பிறந்தவன்? அர்ஜுனனுக்கு பிறந்தவன். அர்ஜுனன் ராஜசூய யாகத்துக்காக ஊராக போகிற போது இவன் தன் மகன் தான் தெரியாமல், ஏன்னா இவன் 20 வருஷத்துக்கு முன்னால் அங்கே போயிட்டு வந்துட்டான். அவன் வளர்ந்த பையனாட்டான். பப்ருவாகனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடக்குது. அப்போ இறந்து போயிடுறான்னா மகன் அர்ஜுனங்கிட்ட. அப்போ அவன் நாகராணி நாகலோகத்துக்கு போய் தன்னுடைய இறந்து போன மகனுடைய உயிரை கொண்டு அவனை மீட்டான்றது மகாபாரத காலத்தில் கூட இருக்குது. அதனால் இதெல்லாம் ஏதோ இல்லாத, நம்ம அந்த காலத்து பழைய சினிமாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும், பாம்பு சம்மந்தப்பட்டது இருக்கும். அதெல்லாம் உண்மைதான்றது இன்றைக்கி ஜனங்களுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் உண்மைதான். நீங்களே பாருங்கள், நம்ம சவுத் சைடில் நாகப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. அப்போ நாகங்களுக்கு சம்மந்தப்பட்ட பட்டணம் இல்லைன்னா நாகப்பட்டினம் எப்படி வரும்? இதே மாதிரி கர்நாடகாவில் நிறைய ஊர்களில் இந்த பாம்பு தான் வந்து கடவுள். நிறைய ஊர்களில் அப்படியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன் வடநாட்டில் சிர்கா சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல நாகலோகம் இருக்குது. இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடில் போனீங்கன்னா அஸ்ஸாம் பக்கத்தில் நாகாலேண்டுன்னு இருக்குது. ஸோ இந்த நாகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா திசையிலையும் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் இருந்ததுக்கான அத்தாட்சிகளும் புராண கதைகளும் நம்மிடத்தில் கட்டாயம் இருக்குது. அண்டு முருகனுக்கு பேரே என்னென்னா நாகசுப்ராயுடு. நாக வடிவத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன், சுப்ராயுடுன்னா சுப்பிரமணியன் அர்த்தம். நாகசுப்ரமணியன், நாகசுப்ராயுடு அப்படின்றது. ஸோ நீங்கள் நான் காட்டின கைலாச கோலம் அங்கே படம் இல்லை, அங்கே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிங்கம், சிவன், பார்வதி
அதுக்கு பக்கத்தில் நான் அந்த நந்தியின் 2 கொம்புக்கு மேலே இப்படி ஒரு பாம்பு இருக்கும், அதுதான் முருகன். இப்படி இன்வெர்டடாக 2 மயில் இருக்கும், அதுதான் வள்ளி தேவியான. இப்படி ஒரு மணி தெரியும், அதான் எடுப்பான் அங்கே வச்சுருந்தாங்க பாரு, அது கைலாசத்தில் இருக்கிற மணி. அவருக்கு பேர் கண்டாபரணர். இதெல்லாம் நான் காட்டியிருக்கேன். நான் பார்க்கறத தான் இந்த கேமராவில் காட்டுறேன். எல்லாம் நான் காட்டினது தான் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏதோ 1 or 2 மகான்கள் புக்கு எழுதியிருப்பாங்க. 6 சக்தி விலாசில் அந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. பார்த்தவங்க இருப்பாங்க சில மகான்கள், ஆனால் அவங்க வெளியே மக்களுக்கு சொன்னது இல்லை. நாம் வித் ஆத்தென்டிக் சயின்டிஃபிக் எவிடன்ஸே ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். நான் அமெரிக்கா போன போது எம்ஐடின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ரொம்ப அறிவாளிங்களாக இருக்கிற பசங்கள்லாம் அங்கே தான் படிப்பாங்க. நான் தங்கியிருந்த இடத்துக்கு அங்கேருந்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க. நாங்கள் எம்ஐடிலேருந்து வந்திருக்கோம், வி வாண்ட் டு இன்டர்வியூ யூ, நீங்கள் எங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா எங்கள் காலேஜில் உங்களுக்கு நாங்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம், இல்லைன்னா வி டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னாங்க. சரி கூப்பிட்டாங்க. அப்போது அந்த எம்ஐடி யூனிவர்சிட்டியில் சில ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே நான் 132 விதமான கடவுள் வடிவங்களை காட்டினேன். அவங்க சொன்னாங்க, இவர் எப்படி காட்டுறாருன்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா நாங்கள் அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், நோ மேஜிக் நோ கிமிக்ஸு, ஆனால் காட்டுறாரு. அப்போ என்ன கேட்டாங்க, நீங்கள் எப்படி காட்டுறீங்கன்னு. ரொம்ப சிம்பிள், இருட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அப்போ உங்கள் கேமராவில் ஃப்ளாஷ் இருக்கணும். நான் இருட்டிலேயே உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, இங்கே லைட்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் கேமராவில் ஃப்ளாஷ் இருந்தால் நான் உங்கள் கேமராவில் வருவேன். அந்த மாதிரி நான் இந்த இடத்துல நெற்றிக்கண் வச்சுருக்கேன், நான் ஃப்ளாஷ் போடணும். அப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் நான் என்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து நான் காட்டுகிற ஃப்ளாஷில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு புரிகிற மாதிரியான உதாரணங்களெல்லாம் சொன்னேன். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ஆனால் புரியாமே போயிடுச்சு. ஏன்னா ஜனங்களுக்கு சாதாரணமான விஷயங்கள் தான் புரியும். நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஏதோ அப்படின்ற மாதிரி தான். தே டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. இதுதான் கைலாசம், இப்படி தான் இருக்கும் கைலாசம். தலையில் பிற, சிங்க வாகனத்து மேலே சிவபெருமான், அதுக்கப்புறம் கையில் கிளி, பொல்லவை தலைப்போட அம்பாள் உக்காண்டிருக்கா, அது பக்கத்தில் யாக்கு மேலே ஒரு பாம்பு இருக்குது, அதுதான் முருகன். இப்படி பார்த்தீங்கன்னா 2 மயில் இருக்கும், அதுதான் வள்ளி தேவியான. ஒரு மணி தெரியும், அதுதான் கண்டாபரணன்னு சொல்லக்கூடியது. இதுதான் கைலாசம். கைலாசத்தில் இப்படி தான் இருக்கும். நான் நிஜமான கைலாசத்துக்கு கூட 11 தடவை போயிருக்கேன். சைனாவில் இருக்குது, டிபெட் சைனாவில் 11 தடவை கைலாச யாத்திரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுதான் சிவனுடைய காட்சி. இந்த அப்படி மாதிரி எல்லா கடவுளையும் காட்டியிருக்கேன், யாருக்கும் ஒன்றும் புரியுறதில்ல. இது இயேசுநாதர். உலகத்தில் மதமே கிடையாது, எல்லா மதமும் ஒன்று தான். இதுதான் இயேசுநாதர். ஒரு பிள்ளையார் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவருடைய ஷோல்டர் மேலே ஒரு சிலுவை இருக்கு இல்லையா, அதுதான் இயேசுநாதர்னு சொல்லக்கூடியது. இதுதான் பிள்ளையார். நீங்கள்லாம் பூஜை பண்ணுற போது ஒரு சொம்பில் ஏன் தேங்காய் வைக்கிறீங்க? பிள்ளையாருடைய முகமே தேங்காய் தான். அவருடைய ஃபேஸ் பாரு, தேங்காய் குடுமி. அதில் ஒரு ஓம் இருக்கும், 3ஆம் நம்பர். வயிற்றில் ஒரு ஓம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு மயில் மேலே உட்காந்துட்டு இருப்பார், இதுதான் மயூர கணபதின்னு சொல்லக்கூடியது. ஸோ பிள்ளையார் இப்படி தான் இருப்பார். முருகர் எப்படி இருப்பார்? மயில் மேலே ஓம், கீழே ஒரு மயில் இருக்கா, அது மேலே வடமொழியில் ஒரு 3ஆம் நம்பர் மாதிரி இருக்கா, அதுதான் முருகன். நீங்கள் இந்த சினிமா பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டீங்க. அதில் முருகர் வேல் வச்சுன்னு இப்படி வரணும், ஸ்ரீதேவி அது. முருகர் மயில் வடிவானவர். இதுதான் குரு பகவான். குரு பகவான் இப்படி தான் இருப்பார், ஒத்த கொம்பு குதிரை, அதுக்கு ஊத்வரேதஸ்ன்னு பேர், இங்கிலீஷில் யூனிகான்னு சொல்லுவாங்க. அது மேலே ஒரு அஜந்தா எல்லோ பெயிண்டிங் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கார் இல்லையா, அதுதான் ஜூபிட்டர். அமர்நாத் கேவில் ஒரு புறா இருக்குது. இயேசுநாதருக்கு ஜோர்டான் நதிக்கரையில் பேப்டைஸ் பண்ணும்போது ஒரு புறா வந்து அவருடைய இந்த இடத்துல உட்காந்தது, அப்போ அவர் ஞானி ஆயிட்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதே மாதிரி இதே ஊஞ்சல் தான் நான் சொல்லினே இருக்கிறேன். அதே புறா இங்கே வந்து உட்காந்துருப்பார். இது போப்பாண்டவருக்கே தெரியாது, நான் தான் சொல்கிறேன், போப்புக்கே தெரியாது. அதே புறா இந்த இடத்துல உங்கள் கேமராவில் வர்றது தான் நான் சொல்கிறதெல்லாம். இதெல்லாம் எப்படி தெரியும்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைட் இருக்குது, இதுதான் அது. என்னுடைய நெத்திக்கிட்ட பாருங்கள், ஒரு ப்ளூ லைட் இருக்கும் இந்த இடத்துல.
இந்த லைட்டு வந்தால் தான் இதெல்லாம் தெரியும். இதுதான் நெற்றிக்கண் கண்டு ஈஸ்வரா நீலகண்ட பரமேஸ்வரன்றது. நீலவண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடாங்கிறீங்க இல்லையா, இதுதான் அந்த நீலவல்ல கண்ணு. எனக்கு இந்த இடத்துல இருந்து ஆகாசம் வரைக்கும் ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட் போயிட்டே இருக்கும். இதுதான் 7வது திரை. இங்கேருந்து ஆகாசம் வரைக்கும் எனக்கு ஒரு டவர் இருக்குது. ஸோ எனக்கு ஏதாவது சொல்லணுன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ஏதாவது கேட்கணுன்னா அவங்கள கேட்டுக்கலாம். இதுதான் இங்கே என்னுடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட். இதெல்லாம் யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை, காட்டினதில்லை. உலகத்திலே நான் தான் இதெல்லாம் முதல்ல சொன்னேன். எப்பயோ சொல்லிட்டேன் நான். 1993 ரேஞ்சிலிருந்தே இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். டிவிலெல்லாம் கூட சொன்னேன். எதுவும் ஜனங்களுக்கு புரியலையா, நமக்கு எதுக்கு இந்த ஒவ்வொன்றும் விட்டுட்டேன். நான் புரியாத விஷயத்த சொல்லக்கூடாது இல்லை. ஓ என் கை இருக்குது, இதுதான் கொண்டா இதுதான் முருகர். முருகர்ன்றது சிகப்பு வட்டமான ஒரு ஒளி. இதுதான் செவ்வாய். செவ்வான் உருவில் திகழ் வேலவன்தான் அப்படின்றது இதுதான். செவ்வான் உருவில் திகழ் வேலவன்தான். இப்படி தான் இருப்பார் முருகர். நம்ம கோயில் இருக்கு இல்லையா, இதுலேயும் அதே எனர்ஜி தான் வச்சுருக்கேன். நம்ம கோயிலில் இருக்கிற பெருமாளில் அதே முருகரை தான் நானும் வச்சுருக்கேன். காட்டுறேன் பாரு. ஐயோ நான் அவங்க சொல்லி பார்த்தேன், யாருக்கும் புரியல. இப்போ என் கை இருக்குது, என் கையில் முருகர் இருக்கார் வேலோட. சங்கு இருக்குது, சக்கரை இருக்குது, திருசூலம் இருக்குது. 10 அவதாரத்துக்குள்ளே எல்லா ரேகையும் என் கையில் இருக்குது. நான் இந்தமாரி காட்டுறேன்னா இது பார்க்க மாட்டான். அவங்க கையை கொண்டாந்து என் கையிலுக்கு இதை பாருங்க அப்படின்வான். நான் என்னத்தான் சொல்கிறது. உங்கள் கையிலேருந்து தான் நான் ஏன் அதை காட்டின்னு இருக்கேன் இல்லையா, எல்லார் கையிலேருந்து. இது யாருக்கோ தான் வரும். இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு நான் அவன் கையை முத்தரித்து அனுப்புகிறேன் அப்படின்னு பைபிளில் வரும். இவன் தான் என் பிள்ளை, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவன் கையில் நான் முத்திரை குத்தி அனுப்புகிறேன்னு கடவுள். இது என் கைரேகை. வேலு மயில் எல்லாமே இருக்கும் அதில். இது என் கண்ணு. என்னுடைய வலது கண்ணில் இடது கண்ணில் சந்திர சூரியங்க இருப்பாங்க. இதுதான் ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ எங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்து இல்லை ரொம்பவாயின்னு ஆண்டாள் சொல்கிறது. சந்திர சூரிய நயனா அப்படின்னு சொல்கிறது இதுதான். பெருமாள் சிலை இதுதான். நம்ம பெருமாள் கோயிலில் இருக்கார் பார்த்துக்கோ. அந்த பெருமாளுக்கு பக்கத்தில் ஒரு ரெட் மூன் இருக்கா, பெருமாள் அதுக்கு பக்கத்தில் ரெட் மூன். அப்போ இந்த பெருமாள் கொடுக்குற ஒளி இதுதான் மார்ஸ் எனர்ஜின்னு சொல்கிறது. பெருமாளுடைய ஃபேஸ் மேலேயே வந்திருக்கும் பாரு. அடுத்த படத்தில் பெருமாளுடைய ஃபேஸ் மேலேயே வந்திருக்கும். பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு ஈனும் செம்பொருள் காண்பது அறிவு, திருவள்ளுவர். இப்போ இந்த உலகத்தில் பிறக்காமல் இருக்கணும், பிறக்கிறது தான் முட்டாள்தானம். சிறப்பை தருகிற சிறப்பு ஈனும் செம்பொருள் இது முருகன். ஸோ உனக்கு பிறவி கடலிருந்து தப்பிக்கணும்னா முருகனை பிடிக்க வேண்டியிருக்கும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு நாங்கள்லாம் எப்பயோ பிடிச்சிட்டோம். அதனால் இந்த கோயிலில் இருக்கிறது என்னுடைய ஆத்மா தான். இந்த ஆத்மாவில் முருகன் தான் வச்சுருக்கோம். அதனால தான் 2 படத்துலேயும் நான் அந்த மூணு எனர்ஜி காட்டியிருக்கேன் அதில். ஸோ இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிஞ்சால் சந்தோஷம், புரிகிற காலம் வந்தால் சந்தோஷம். இல்லைன்னா எது சொன்னாலும் ஜனங்களுக்கு புரியறதே இல்லை. இல்லை நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், தெரியாமல் இப்பயும் பேச மாட்டேன். எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வேறு கொடுக்குறேன். ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. அவங்கெல்லாம் இந்த வாத்து வாட்டரை குச்சி வச்சுன்னு காவி கமண்டலம்லாம் வச்சுன்னு இருந்தாலும் சாமியாருன்னு நினைக்கிறாங்க. நம்ம மாதிரி ஜாலியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாட்சை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கோம். அவன் இதெல்லாம் சாமியார் தானான்றதுலேயே ஒரு டவுட் இருக்குது. இவனுக்காக நான் தாடியெல்லாம் வச்சுன்னுட்டு அப்படி அவங்கவுங்க பர்சனாலிட்டி வேறு தானே. அவங்கவுங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுதான். ட்ரெஸ்ஸில் என்ன ஆகுது, மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுது. நீ மொட்டையும் போட தேவையில்லை, தாடியும் வளர்க்க தேவையில்லை, யோகியனாக இருந்தால் போடுவோன்ற மாதிரி. அவ்வளோதான். எதுக்கு மொட்டை பட்டை கொட்டலாம் இல்லை. இது எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. நிறைய பேருக்கு புரியாது. அதாவது ஒரு அப்சல்யூட் பவர்னு பேர். இப்போ என்னை பற்றி விஸ்வாமித்திர நாட்டில் வரும், தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட. தானும் ஸ்பரிசம்னா தொடருது. நீ என் கையை பிடிங்கி வச்சுக்கூடாது, நானா உன்னை தொடரணும். தானும் ஸ்பரிசம் தன்னால் நானாக படணும். தன்னால் பற்றிட என்ன ஆகும், முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாட்டு. நீ போன ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவம் எல்லாம் போயிடும். நான் சும்மா ஒன்று தொட்டா போகிறோம்.
இது ஜனங்களுக்கு புரிகிற பாஷையை நீயே சொல்லி பார்க்கலாம். ஒரு நாள் தொட்டா எப்படி பாவம் எல்லாம் போடுன்னு போகும். அனுபவிச்சு பாரு, அப்போ தான் உனக்கு இது என்னான்றது தெரியும். தானும் சரிசம் தன்னால் பற்றிட முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீ. யாரை தொடுகிறார்களோ அந்த 4 வரி மாத்திரம் படி. அவர்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட முன்னை வினையும் மறைய பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீ. எண்ணிய எண்ணம் தானும் எண்ணியது போல் தான் நடக்க இவன் தானும் அவன் வினையை ஏந்துவாய் கண்டாய். இன்னும் இருக்கு பாரு. இவர் யாரை தொடுகிறாரோ தீயோரும் நல்லோரும் இருவினையால் தாம் பிரிய இல்ல இந்த இதுக்கு விளக்கம் தன் ஸ்பரிசம் தான் பிறர் மேல் பட்டிட வினையகலும் சங்கரனே. யார் மீது இவர் ஸ்பரிசம் பட்டதோ அவரது தீவினை அவரை விட்டு அகலும். மெய் இம்மொழியாயின் மாந்தனும் பகையாளியாம் ஆதித்தன் தலத்திருக்க. அப்போ யாரை நம்ம தொடரமோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பைபிளில் இயேசுநாதரை பற்றி என்ன சொல்கிறாங்க? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு யோவான் சாணகம் சொல்கிறான் இல்லையா? அப்போ பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கோ தான் கடவுள் கொடுப்பாரு. அது இயேசுக்கு இருந்தது. எனக்கு அந்த பிளஸ்ஸிங் கடவுள்கிட்ட இருக்கு. எவ்வளோ மகான்கள் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்கு இந்த பவர் கடவுள் கொடுக்கல. ஏன்னா என்னுடைய வேலை இதுதான், ஜனங்களை மேய்க்கிறது. அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமைதனை நில உலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மேதவனே அப்படின்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக கடவுள் ஒன்று அனுப்பிச்சி வச்சிருக்காரு. நீ மாதவம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சர்வீஸ் ஓரியன்ட் இருக்கு இல்லையா, இது எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த வேலையை. ஸோ நம்ம இவ்வளோ பேருக்கு நல்ல செய்கிற போது அந்த கர்மா நம்மளுக்கு வருமா? மாயுன்னு இருந்தான், அவன் சாக போகிறான். இப்போ பாபர் ப்ரே பண்ணுற போது அல்லாஹ் சொல்கிறாரான், இந்த மாதிரி அவன் கர்மாவை நீ வாங்கிக்கிறதா இருந்தாக்கா நான் அவனை காப்பாற்றுறேன்னு. சரி நான் கிழவன், என் பையன் நல்லா இருந்தால் போகிறோன்னு பாபர் அவன் கர்மாவை வாங்கிக்கலாம். அப்போது எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். அப்போது ஒருத்தன் கர்மாவை இன்னொருத்தன் வாங்கிக்க முடியும். ஆனால் எல்லாருடைய கர்மாவையும் வாங்கினாக்கா அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தே ஹாவ் டு அண்டர்கோ த சஃபரிங். அதனால தான் இயேசு சிலுவையில் போனார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வந்து கொண்டிருக்கிறதுன்னா, அப்போ எல்லாருடைய பாவத்தையும் கண் இல்லாதவன் கண்ணு கொடுக்குறாரு, மொடவனை நடக்கிறாரு, செத்தவனை இழுப்புறாரு, பேபி சாஸ் ஓட்டுறாரு. நல்லா யோசனை பண்ணிப்பார். இதெல்லாம் பண்ணதுனால தான் இயேசு சிலுவையில் போகிற மாதிரி வந்தது. ஏன்னா எல்லா கர்மாவையும் மாற்றுறாரு இல்லையா, அது யாரும் வாங்கின்னு தான் ஆகணும். அந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டார். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ சிவபெருமான் இருக்கார், உலகத்தையே அழிக்கிற ஆழகால விஷம் வந்தபோது அவர் குடித்தாரா இல்லையா? அவர் மாத்திரம் அதை குடிக்காமல் இருந்தால் உலகமே அழிஞ்சு போயிருக்குமா இல்லையா? இப்படி யாரோ ஒருத்தர் உலகத்தில் எடுத்துக்கிறாங்க, மற்றவங்க கர்மாவை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தியாகராஜன்னு பேர், தியாக விடந்தன்னு பேர், தியாகேசன்னு பேர். எல்லாம் சாதாரண நிலையில் உங்களுக்கு இந்த ஒன்று என்ன சாமியாருங்க உங்களை தான் தெரியும். எல்லாத்தையும் விட பெரிய நிலையில் யாராவது இருக்க முடியும்னாவே உனக்கு நம்பிக்கை வர்றதில்லை. ஏன்னா நான் வேஷம்லாம் கட்ட மாட்டேன், கட்டுறதாவும் இல்லை, வேஷம் கட்டினதும் இல்லை, கட்டுறதாவும் ஐடியா கிடையாது. உனக்கு ஏதாவது புரியணுன்னா இந்த மைக்கு வேலை செய்யுது, அந்த லைட் எரியுது, ஃபேன் சுற்றுது, இதெல்லாம் எப்படி நடக்குது? கரண்ட் இருக்குது. இப்போ எங்கிட்ட உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்ததுன்னாக்கா எங்கிட்ட கரண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். எங்கிட்ட கரண்ட் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி மாறுது? சரி, நான் பிச்சை எடுக்கிறது இல்லை, கடன் வாங்குறதும் இல்லை, பேங்க்லேயும் எனக்கு ₹1 கடன் கிடையாது, எந்த காலத்துலேயும் கிடையாது. இப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை உருவாக்கி அழிச்சு வச்சு எல்லா கோயிலையும் கட்டி வச்சுருக்கேன்? இதெல்லாம் எங்கிட்ட இருந்து நான் எடுக்கிற பவர் தான். எங்கிட்ட அல்ல குறையாத அருள் இருக்குது. அந்த அருளை நான் வேணுங்கிற போது பொருளாக மாற்றிக்கிறேன். அதனால தான் இவ்வளோ வளப்பமாக இருக்கும், அந்த இடம் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ சும்மா இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் போய் பாரு, நாரின்னு இருக்கும் ஊர். இந்த இடம் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இவ்வளோ சுத்தமாக இருக்கிறதுக்கும், இவ்வளோ ஜனங்க இங்கே வராங்க, தயிர் வடை சாப்பிட்றாங்க, பாட்டு கேட்குறாங்க, சாமி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அலங்காரத்தில் இருக்கார். இதெல்லாம் எப்படி நடக்குது? இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பவர். எந்த இடத்துல தேன் இருக்கோ, எந்த இடத்துல வாசம் இருக்கோ அங்கே வண்டுகள் வரும். இப்போ நீங்கள்லாம் கூட இங்கே வர்றீங்கன்னா உங்கள்கிட்டையும் இருக்குது, உங்கள் ஆத்மாவில் ஒரு பவர் இருக்குது, இல்லைன்னா இங்கே வரமாட்டீங்க. எந்த ஏஜில் நீங்கள் கிட்ட வரணும்னு கூட இருக்குது, அப்போ தான் நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு எவ்வளோ பாக்கி இருக்கோ அவ்வளோ நாள் தான் நீங்கள் எங்கே ஒட்டுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடந்திருந்தாலையும் என்னை பற்றி தெரிஞ்சிருந்தால் கூட அந்த வசூல் அனுவனே போயிடுவீங்க. எங்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது ஆயிடுச்சுன்னா போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்டில் அது வரவே வராது.
இப்போ யாராவது எங்கிட்ட 20 வருஷம் 25 இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பழைய ஜென்மத்தில் விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா பாசிபிளே இல்லை. வந்துடலாம், உனக்கு என்ன இருக்குதோ அது போயிடலாம். ஒரு கடல் இருக்குது, கடலில் மேலே கை போட்டு போனேன் இலைத்தலை தான் இருக்கும். அது கீழே போனேன்னா கொஞ்சம் சின்ன மீன் புழுவெல்லாம் இருக்கும். அது கீழே போனால் பெரிய மீன், விலா மீன், சுறா மீன் எல்லாம் இருக்கும். இன்னும் போயின்னே இருக்கணும், டைவ் டீப் 20,000 லீக்ஸ் அண்டர் த சீ மாதிரி. அப்போது உனக்கு முத்து போலும் கிடைக்கும், பெட்ரோல்லாம் கிடைக்கும். அது மாதிரி சிவசங்கர் பாபா இந்த ஆன்மீகத்துக்கு வந்து 35-36 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் இலைத்தலை, புழு, சின்ன மீன், பெரிய மீன், மிஞ்சி போனால் சுறா மீன். நான் இன்னும் முத்தையும் பவளத்தையும் எடுக்கவே இல்லை. அதெல்லாம் வச்சுருக்கேன். யார் கடைசி வரைக்கும் எங்கிட்ட இருக்கானோ அவனுக்கு தான் அதை கண்டலையாவது காட்டுவேன். இப்போத்துக்கு நான் வெளியே எடுக்கவே இல்லை. அதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற எதையுமே எடுக்கலை. சும்மா மேலே வரைக்கும் வரானா, கல்யாணம் ஆகணுமா ரைட்டு, குழந்தை பார்க்கணுமா ரைட்டு, பணம் வேணுமா ரைட்டு, ஆரோக்கியம் வேணுமா ரைட்டு, இவ்வளோ தான். வீடு கட்டணுமா ரைட்டு, கார் ஸ்கூட்டர் வாங்கணுமா ரைட்டு. இதெல்லாம் என்ன மீன், சின்ன மீன் அந்த மாதிரி. இன்னும் நான் வந்து முத்தையும் பவளத்தையும் எல்லாம் ஆழ்கடலில் வைத்திருக்கிறேன் தவிர எடுக்கலை. ஏதாவது ஒரு எண்ணம் வருகிற போது அதெல்லாம் எடுப்பேன் நான். அப்போ என்ன ரோட்டில் போயிட்டு புதுசாக வந்தவனுக்காக கொடுப்பேன். யார் என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கானோ அவனுக்கு தான் கொடுப்பேன். இது ஒரு க்யூ. இந்த க்யூவில் லைன் படி தானே வர முடியும். ஸோ நீ இருக்கன்னா வெயிட் பண்ணு. நீ நடுவில் போயிட்டு திருப்பி வந்தானே க்யூவில் இருக்கிறவனே ஒன்று விட மாட்டான் இல்லையா? என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 50-60 லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களாம் எங்கே போனானுங்க? நீயே சொல்லு, எங்கே போனானுங்க? நீ தேடி தேடி பார்த்தா ஒரு 5000 பேர் நிற்க மாட்டான். எல்லாம் ஓடிப்பட்டானுங்க. வந்தாங்க, காரியம் ஆச்சு, போய் நேர்ந்துட்டானுங்க. ஸோ அவன் திருப்பியும் வந்துட்டு நான் உங்ககிட்ட 1980 வந்தேன் பாபா அப்படின்னா ரைட்டுப்பா அப்படின்வான். நான் நீ வந்தால் எனக்கு என்ன வர கட்டியன்? நான் வடார்காடு மாவட்டம். வந்த மாட்டேன், கட்ட மாட்டேன், போன மாட்டேன், தேட மாட்டேன். ஏன்னா என் மேலே இது கிடையாது. உனக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் நீ இருப்ப, உனக்கு தலையெழுத்து நல்லா நீ போயிருப்ப. எனக்கு என்ன அதை பற்றி? இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் டு மீ. பிகாஸ் எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லையே. எனக்கு என்ன ஆகணும்? யாராலையாவது எனக்கு ஏதாவது வேலை ஆகணுமா? எதுவும் இல்லை. இதெல்லாம் உனக்கு புரியாது. வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுகபிரம்ம ரிஷியிடம் பாகவத உபதேசம் கேட்டுக்கொண்டிருந்த பரீட்சித் மகாராஜா, ரிஷிகளே, நாம் எதற்காக பாவம் செய்ய வேண்டும், எதற்காக பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டபோது, ஒரு சத்குருவின் கடாட்சத்தில் ஒருவனுடைய கர்மா கொஞ்சம் எரிகிறது, ஆனால் பாவம் என்கிற வேர் மட்டும் அவனுடன் எப்போதும் இருக்கிறது. சத்குரு எவ்வளவுதான் களை எடுத்தாலும் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று பதில் கூறியிருக்கிறார். அப்படியானால் ஒரு மனிதனின் கர்மாவையும் பாவத்தையும் ஒரு சத்குருவால் கூட முற்றிலும் நீக்கி முக்தி அளிக்க முடியாதா? அவரவர் அனுபவம் அவர்தம்மை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் படுகிற அனுபவங்களை வச்சு தான் அந்த ரியலைசேஷன் ப்ராசஸ் வரும். இந்த இடத்துல விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு. உன் குழந்தைகிட்ட அதை தொடாத, கை சூடுன்னா அது கேட்டுருவான். என்றைக்கோ ஒரு நாளைக்கு அந்த விளக்கெல்லாம் கை தொட்டு சுட்டு அதுக்கப்புறம் நீயே வா வா ஜாலியாக இருக்கும், கை கூப்பிட்டா கூட வராது அது. அதனால் அனுபவத்துக்கு தமிழ் வார்த்தை என்னன்னா பட்டறிவு. பட்டறிவு என்னென்னா பட்டு அறிவது. அந்த பட்டு அறிந்தால் தான் நீ ஞானியாக முடியும். ஒரு அருணகிரிநாதர் இருக்கார். நீ பொம்பளை முகத்தை விட்டுறான்னு அவங்கெல்லாம் சொல்லியிருந்தா வீட்டில் கேட்டுருக்க போகிறாரா? பணக்கார கொழுப்பு திருநமல்ல. அந்த வியாதி வந்து இன்னும் எதுக்கு இந்த உடம்பு சூசைட் பண்ணிக்கலான்னு கிளிகோபுரத்துலேருந்து குதிக்கிற போது அவர் முருகன் தடுத்தார் கொண்டு சும்மா இருந்து சொல்லி 12 வருஷம் திண்ணில் உட்கார வச்சு அவர் செய்த தவறுகள்லாம் வந்து அவருக்கு புரிய வச்சு, இன்னும் வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு புரிய வச்சு, அதுக்கப்புறம் சும்மா இரு சொல்லாரன்னு சொன்ன முருகன் தான் இனி நான் மேல் நடன்ட்டான். அதனால் ஒவ்வொரு கோயிலாக போய் முருகனை பார்த்துக்கிட்டு அவர் பாட்டு பாடின்னு திருப்புகழ் பாடு. திருப்புகழ் விருப்பம் முடி செப்புக என்கை மறவேனேங்கிற மாதிரி. இன்றைக்கி எல்லா முருகர் கோயில்லையும் அருணகிரிநாதருக்கும் சிலகு தான். அவர் முருகனுக்கு படிக்கிற சக்கரை பொங்கல் அருணகிரிநாதருக்கும் காட்டுறாங்களா? அருணகிரிநாதருக்கும் திருப்புகழ் பாடிக்கின்னு தேரெல்லாம் ஓட்டுறாங்களா? எல்லாரும் பல்லக்கு தூக்குறாங்களா? அப்போ அவன் அருணகிரி பொம்பளை பொறிக்கையாக இருந்திருந்தாக்கா அவனுக்கு இந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்குமா? ஆனால் அவன் அந்த ஞானியாக ஆகணும், அருணகிரி ஆகணும்னு என்ன பண்ணணும்? கஷ்டப்பட வேண்டியது. இது தப்பு. ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுட்டப்புறம் தான் அது விலகிடுப்பாரு. அந்த மாதிரி மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு 3 இருக்குது. இந்த 3ஐயும் ஒரு ஆள் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டப்புறம் தான் அவன் வந்து அதிலிருந்து விடுபடுவான். அகம் மாடு மடந்தை எனும் 3 ஆசையில் மயங்கி கிடப்பணுன்னார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 தான் உலகத்தில் எல்லாரையும் பண்ணுறது. இப்போ மண்ணாசை யாருக்கு இருந்தது? துரியோதனனுக்கு இருந்தது. பெண்ணாசை யாருக்கு இருந்தது? ராவணனுக்கு இருந்தது.
பொன்னாசை யாருக்கு இருந்தது? காவேரி பூம்பட்டினத்தில் கப்பல் கம்பெனி நடத்தினிருந்த திருவெண்காடனாக இருந்து பின்னால் பட்டினத்தாரா மாறினவனுக்கு இருந்தது. அதனால் இந்த 3 ஆசைகள் தான் உலகத்தில் மக்களை வந்து குழப்பி வச்சுருந்துகிறது. இந்த ஆசைக்கூர் பக்தனேங்கிறாரு. இந்த ஆசைகள்லாம் வச்சுட்டு இருக்கிற ஒரு பக்தனாக நான் இருக்கான்னு. அப்போ என்ன பண்ணும்? பேராசை எனும் பிணியில் பட்டு உடலத்தகுமோ ஞானாகரனே நவிலத்தகுமோ. பேராசையில் மாட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் நான் இப்படி தான் லோல் பட்டுன்னு சுற்றின்னு இருக்கணுமா, ஞானத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற முருகனே நான் என்னான்னு சொல்லி உங்கள்கிட்ட புலம்புறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஸோ எல்லாம் பார்க்கணும், ஒவ்வொன்றா பார்த்து விதி காணும் உடம்பை விட அறியேன் அப்படின்னு. இந்த விதியெல்லாம் கொடுக்குற இந்த உடம்பை எப்படி விடுறதுன்னு தெரியலன்னு. அப்போ என்ன ஆகுமா? கடவுள் எதிரில் வந்து வேல் மயிலோட நிற்பாராம். வினை கேடன் எனுமாம் போல் எதிரப்பட்டாயே. வினையெல்லாம் ரப்பர் வச்சு அச்சரண்டாண்டார். வினை கேடன் எனுமாம் போல் எதிரப்பட்டாயே அப்படின்னு. இதெல்லாம் அனுபவங்கள். இதெல்லாம் புக்கில் படித்தா கூட வராது. ஞானம் வந்த பின்னால் உனக்கு புக்கில் என்ன படித்தேங்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒரு பையங்கிறான், அவன் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கின்னு தான் பயிற்சி இல்லை, அவன் டப் அடிச்சுட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி கூட எழுதி மார்க் வாங்கி பாஸ் ஆகிடலாம். ஆனால் புரியறதுன்றது அவனுக்கு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தப்புறம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு படிநிலை சாதகனுக்கு பெரிய ஞானமெல்லாம் எடுத்து ஒன்றே தெரியாது. அது ஒரு மனப்பாடம் செய்கிற குழந்தைய மாதிரி தான். நகி ரட்சதி டுக்குருங்காரனே படிக்கிற இந்த புக்கிஷ் நாலேஜ் எல்லாம் உதவாது அப்படின்னு. எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஈக்குவல் வார்த்தை என்ன? பட்டறிவு. பட்டறிவுனா பட்டு அறிவது. ஸோ வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவம் வரணும். எனக்கு இப்போ 76 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்தே விதவிதமான அனுபவங்களை பார்த்துருக்கேன். சின்ன வயசு கிராமத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போய் ராமகிருஷ்ணா மிஷனில் ஹாஸ்டலில் ப்ரீ போர்டிங்கில் படித்தேன். ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். வாணியம்பாடிக்கு வந்தேன். பிஎஸ்சி படித்தேன். 10 ரூபாய் எடுத்துனா 1968 மெட்ராஸுக்கு வந்தேன். 250 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். 10 வருஷத்தில் 6000 ரூபாய்க்கு போனேன். அதுக்கப்புறம் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். நிறைய சம்பாரித்தேன். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு கோயில் கட்டணும்னு தோணுச்சு. கோயில் கட்டினேன். அதுக்கப்புறம் என் மனசு மாறி போச்சு. எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு ஓடிவிட்டேன் இல்லையா? இப்படி விதவிதமான அனுபவங்கள். சும்மாவா? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தான் ஒரு பையன் பொண்ணெல்லாம் இருக்காங்க. என்ன விளையாட்டு கிடையாது. ஞானின்றது சும்மா கிடையாது. அவ்வளோ அனுபவங்கள் தேவைப்படும். அதெல்லாம் ஆனதுனால தான் நான் ஆத்தென்டிக்காக கையில் பெரியதாக வச்சுருக்கிறேன். நான் எந்த கேள்வி கேட்டாலும் எப்போ கேட்டாலும் பதில் சொல்கிறேன் இல்லையா? நான் யோசனை பண்ணி நாளைக்கு சொல்கிறேன்னு ஏதாவது சொல்கிறேன்னா இதெல்லாம் எங்கேருந்து வருது? நமக்கு தெரியும். குலவித்தை கல்லாமல் பாகம் படும். நமக்கு அனுபவங்கள் இருக்கு இல்லையா? அது எதுவும் படிக்க வேண்டியதில்லை, தானாகவே வெளியே வருங்கிற மாதிரி. திருக்குறள் இருக்குது. என்ன திருக்குறள் மிஞ்சி போனால் ஒரு 40 குறள் படிச்சிருப்பீங்களா ஸ்கூலில் காலேஜில்? அவ்வளோதானே. நான் எவ்வளோ குறள் எப்படி சொல்கிறேன் நான் இல்லையா? வள்ளலார் மிஞ்சி போனால் ஒரு 3 பாட்டு கற்றுக் கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கு? ஒரு வீடு நினைது ஏதோ ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்து பெற்றதாரியும் மகம் மறந்தாலும் கற்றுக் கொடுத்துரும். நான் இவ்வளோ வள்ளலார் பாட்டு எங்கேருந்து சொல்கிறேன்? நல்லா யோசனை பண்ணேன். இதெல்லாம் புக்கிலேருந்து வர்றது கிடையாது. இதுதான் ஞானத்துக்கான அடித்தளம். நான் திருமலை வையாவூர்னு ஒரு கோயில் இங்கே வேடந்தாங்கல் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் நல்லாயிருக்கும். திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார் அவர், அங்கே இருக்கிற பெருமாள். அங்கே போனபோது ஒரு லெக்சர் கொடுத்தேன். அங்கே ஒரு சாமியார் இருந்தார் முதல்ல, சீதாராம சுவாமிகள்னு சொல்லிட்டு. அவர் அந்த கோயில் திருப்பணி பண்ணின்னு இருந்தார். அந்த ஊருக்காரங்கெல்லாம் நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எங்களுக்கு தான் கொடுக்கணுன்னாங்க. நான் உங்களுக்கு கொடுத்தா இந்த கோயில் எப்படி நான் ரெனோவேட் பண்ணுறதுன்னாரு. அப்படின்னா வராதுன்ட்டாங்க. அதனால் அவர் அங்கேயே ஒரு இடத்த வாங்கினிட்டு இப்போ சீனிவாச நிகேதனம்னு அந்த கோயிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு சின்ன ஆசிரமம் வச்சுன்னு உட்காந்துன்னுக்கிறாருங்க. முதல்ல அவர் இருந்தபோது நான் அங்கே போயிருக்கேன். அவர் மெட்ராஸ்லேருந்து 2 பஸ்ஸு 3 பஸ்ஸில் இங்கேருந்து ஜனங்களெல்லாம் கூட்டின்னு போய் அங்கேயே கார குழம்பு சாதம் புளி சாதம்லாம் பண்ணி தயாரித்தாலாம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்து கோயிலெல்லாம் பெருக்கி மூழ்கி எல்லாம் பண்ணி கையில் ஒரு என்னது கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து நெருப்பு சட்டி வச்சு நடுவா கொடுப்பார் சீனிவாசன் ஒருத்தர். ஒரு காலத்தில் அவர் இறந்துட்டார். இப்போ உப்பிலியப்பன் கோயில் அதே மாதிரி இவரும் கையில் நெருப்பு சட்டி வச்சுன்னுட்டு எதிரில் வந்து நிற்கிறவங்க கண்ணை மூட்டி நடுவா கொடுத்துன்னு இருந்தார். ஸோ நான் போயிருக்கேன். அப்போ அந்த பாட்டி அம்மா ஒருத்தி வந்து தம்பி நீ அழகாக பேசுகிற, என்கிட்ட ஒரு சொத்துக்கு இது உனக்கு தான் கொடுக்கலான்னுக்கிறேன்னா. நான் என்னடா இது நம்ம எதுக்கு இந்த ஒம்பல மாட்டிக்கணும்ன்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நான் அண்ணா நகரில் படுத்துன்னு இருக்கேன் எங்கள் வீட்டில். இப்போ வள்ளலார் வந்து என் கட்டில் உட்கார்றாரு. நான் நேரில் பார்த்தேன். நிறைய பேர் தான் கடவுளையும் நேரில் பார்க்குறேன் நான். ஸோ கட்டில் வந்து உட்காந்தார். என்னப்பா சொத்தை வாங்கிக்க மாட்டியா அப்படின்றார். அதுக்கப்புறம் நான் திருநாக்கரசு அனுப்பிச்சேன்.
இது மாதிரி 12 வடமலை மேஸ்திரி ஸ்ட்ரீட்டு யானை கவுனியில் போய் பாரு இருக்கலான்ட்டு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இருந்தாங்க, அவங்க குடும்பத்தில் யாரோ இறந்துட்டாங்கன்னு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு அவங்க ஹைதராபாத் போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அம்மா என்ன கொடுக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவங்க வீட்டில் வள்ளலார் தங்கியிருந்திருக்காரு. அப்போ அவர் கைப்படை எழுதின திருவருட்பா புக்கு ஒன்று அங்கே இருந்துருக்குது. அது எனக்கு கொடுக்கணும், அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கொடுக்கணும்னு நினைக்கிறா. அவள் நினச்சது கேட்டது உண்மை. அப்புறம் வள்ளலார் என்கிட்ட கட்டில் உட்காந்து பேசுகிறதில்ல, என்னப்பா வாங்கிக்க மாட்டியான்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வள்ளலார் பாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவரையும் சொல்லிவிட்டார். அதனால் வள்ளலார் பாட்டெல்லாம் தானாகவே வர ஆரம்பிச்சு. இப்படி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு காரணம் காரியமெல்லாம் இருக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு வர்ற அனுபவங்களை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. எந்த அனுபவம் தேவையோ அதெல்லாம் கடவுளே கொடுப்பாரு. நீ எங்கேயுமே அலைய தேவையில்லை. எது கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரணும். ஆனால் தகுதி இருக்கணும். தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் பைபிள். தகுதி இல்லைன்னு வச்சுக்கோ, உள்ளதும் பறிக்கப்படும். உங்கள்கிட்டதையும் பிடிக்க விடுவாங்க. எவ்வளோ சாமியாருங்க கீழே விட்டாங்க தெரியுமா உனக்கு? குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யன். மலை மாறி போனவங்கள குந்துமணி எழுது தப்புன்ட்டா பஸ்ஸுக்குன்னு கீழே வந்துடுவாங்க. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை. தலையில் இருக்கிற வரைக்கும் தான் ஷாம்பு கண்டிஷ்னரு டை எல்லாம். முடி கீழே இருந்துச்சுன்னா தொடர்பில் தள்ளி விட்ருவாங்க. அது மாதிரி நீ கரெக்டாக இருந்தியானா உனக்கு மகிமை. தப்பு பண்ணியானா மயிர் தான் தள்ளி விட்ருவாங்க. எவ்வளோ மகான்களை நானும் பார்த்துருக்கேன் தெரியுமா? நிறைய பேர் இப்படி தான் ஊழ்ந்தாங்க. எல்லாம் வர வேண்டியவங்க தான். யாரும் அவன் சாதாரணமாக ஒரு காவி கட்டிக்கின்னு கையில் குச்சி வச்சுன்னு சுற்றின்னுக்கிற சாமியாக இருந்தால் கூட அவனுக்கும் பிராப்தம் இருக்குது. இதுக்கு முன்பிறவிகளில் அவன் செஞ்சான் இல்லையா அந்த தவம். தியாகபிரம்ம சொல்லுவார், பண்டுரீதி நான் ஜெயிசின கொலுவு வையான்னுவார். முன்பிறவிகள் தான் ஏதாவது பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை பார்த்து நம்மளை கொஞ்சம் உருப்பட வையின்னு அர்த்தம். அவங்கெல்லாம் எந்த சாமியார் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ ஒரு பிற்காலத்தில் ராங்காக ப்ரூவாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் பிராப்தம் இருக்குது. அவன் விட்டுட்டான், அதனால் போயிட்டான். அதனால் இது பூராவும் அனுபவத்தில் தான் தெரியும். வேஷத்தினால் ஒன்றுமே வராது, எல்லா விஷயத்தினாலும் வருவார். திருவள்ளுவர் சொல்கிறார், துறவார் துறந்தார் போல் நடிப்பார் வஞ்சித்து வாழ்வாரின் மண்கணாளர் இல்லை. அவன் எதையும் துறக்கலை, ரொம்ப திறந்த மாதிரி ஆட்டுத்தாடி அது இது கையில் குச்சி எல்லாம் வச்சுன்னுட்டு அலைஞ்சின்னு இருக்கான். இவனை விட ஃப்ராடு உலகத்தில் யாருமே இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். துறவார் துறந்தார் போர் நடிப்பார் வஞ்சித்து வாழ்வாரின் மண்கணாளர் இல்லை. இப்படி இருக்கிற ஃப்ராடு இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து என்ன ஆகுமா? அவங்ககிட்ட மெய் வாய் கண் மூக்கு செவி இருக்கு இல்லையா, மெய்னா உடம்பு, வாய் கண் மூக்கு காது, இந்த அஞ்சும் கை கொட்டி சிரிக்குமா? என்ன சொல்லுமா? வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் கோள்கள் ஐந்தும் நகும். ஃப்ராடவன் அவனுடைய ஒழுக்கத்தை பார்த்து, ஒழுக்கம் இளமையை பார்த்து உள்ளகர பஞ்சபூதங்களும் கை கொட்டி சிரிக்குமா? ஏன்டா ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அனுபவத்தில் தெரியும். இப்போ இவ்வளோ குரல் சொல்லின்னுக்கிறேன், எங்கேருந்து வருது நீ சொல்லு? கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் தான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிற விஷயம். எதுவுமே நீ பண்ண தேவையில்லை. பகவானை நீ எந்த பாவனையில் வேண்டுமானாலும் அணுகலாம் என்று தாங்கள் கூறுகிறீர்கள். ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை தன் மணவாளன் என்ற பாவனையில் லயித்தாள். குசேலனும் அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணனை நண்பன் என்ற பாவனையில் லயித்தார்கள். ஆன்மீகத்தில் அடிநிலையில் இருக்கும் ஒரு சாதகனுக்கு இறைவனை பார்த்தால் ஒரு இனம் புரியாத பய உணர்வு வருகிறதே தவிர, இறைவனை ஒரு உறவு முறையில் பாவனை செய்து பார்க்கிற மனப்பக்குவம் அவனுக்கு எவ்வாறு வரும்? பிரகலாதன் இருந்தான். அப்போ அவங்க அப்பா எவ்வளோ தொந்தரவு கொடுத்து பார்க்குறான். இவன் ஹரி தான் சொல்கிறேன், நான் இரண்ய கசுபாய் நம்ம சொல்ல மாட்டேன்றான். ஆனால் தாங்க முடியல. எங்கடாகிறான் அவன் கடவுள்ன்றான். அப்புறம் சொல்கிறான், தூணில் உள்ளன் துரும்பில் உள்ளன் ஒரு தன்மை அனுபவிச்சதை கூறிட்ட கூறில் உள்ளன் நீ முன் சொன்ன சொல்லில் உள்ளன். ஹரி எங்கன்னு கேட்டியா? அதுலேயே ஹரி இருக்கு பார்த்தியான்னா. அப்போ இந்த தூணில் இருக்கானா? இருக்கானா? தூணில் ஒன்றும் கடவுள் இருக்கிறது இல்லை, அது என்ன செங்கல் சுனம் தான். ஆனால் அந்த நம்புகிற பக்தனை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இரணியம் உதைக்கிறான் இல்லையா தூணை, அதை விழுந்து நரசிம்மர் அந்தியம் போதில் அருவியாகி படிக்கட்டில் போட்டு கீழேயும் படக்கூடாது மேலேயும் படக்கூடாது குடல் கீச்சிட்டார். அப்போ எல்லாரும் பயப்படுறாங்க, இன்க்ளூடிங் மகாலட்சுமி. அத்தனை பேரும் அந்த கோபமாக இருக்கிற சிங்க வடிவத்தில் இருக்கிறவனை பார்த்து பயப்படுறாங்க. எல்லாரும் பயப்பட்டாங்க. அப்போ கள்ளம் கபடமற்ற நிலையில் இருக்கிற பிரகலாதன் மாத்திரம் கச்சிருந்துக்கிற சிவன்கிட்ட போய் நரசிம்மர்கிட்ட போய் நின்று இடுப்பில் கை வச்சுன்னு, என்கிட்ட விளையாடுறதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னாலாம்.
வேத பொருளே, வேதத்துக்கெல்லாம் ஆதியாகிய நீ வேத பொருளே விளையாடுதியோ என்கிட்ட விளையாடுறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறேன் நான். அப்போ அவ்வளோ பேருக்கும் பயம் வந்தது. பிரகலாதன் கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தான், அதனால் அவனுக்கு பயமே இல்லை. அவன் நம்மக்கிட்ட விளையாடுறதுக்கு ரசிகன் வந்திருக்கான்னு நினச்சான். அதனால் இந்த கேள்விக்கான பதில் பயம், பக்தி. மற்றவங்களுக்கெல்லாம் வந்தது பயம், பிரகலாதனுக்கு வந்தது பக்தியில் ஒரு ஃபார்மேட் அன்புன்றது. அன்பு தான் வேறு வேறு நேமு, பாசம், காதல், இப்படிலாம் வர்ற வேறு வேறு டிவிஷன். அது ஒரு குடிசை, ஃப்ளாட்டு, பங்களா, அரண்மனை மாதிரி அன்புக்கு வேறு வேறு ஃபார்மேட்டு. அதில் தான் இவன் வந்து சொல்கிறான் விளையாடுறதுக்கு வந்திருக்கியான்றான். உடனே மற்றவங்களுக்கு வராத அந்த பக்தி இவனுக்கு வந்துச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் பயம்தான் வந்துச்சு. ஸோ இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் காட் வித் அ சைல்ட் லைக் இன்னோசென்ஸ். பைபிளில் வரும், blessed are those with childlike innocence because of the gates of the heavens open for them now. கடவுளுடைய சாம்ராஜ்யத்தின் கதவுகள் கள்ளம் கடமற்ற குழந்தையினுடைய மனோபாவத்தில் இருக்கிறவர்களுக்காக திறக்கப்படுகின்றன. நீ அப்படி ஆகி போயிடு, உனக்கு என்ன பயம் இருக்க போகுது? கடவுளை பார்த்து நீ ஏன் பயப்படணும்? அதனால் பக்தின்றது அன்பு, கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கணும். அது சைல்ட் லைக் இன்னோசென்ஸ்னு வரணும். ஒரு குழந்தைகிட்ட விளக்க தொடாதுன்னா தொடும், ஏன்னா இட்ஸ் இன்னோசென்ட். தேயிலை பிடிக்காதுன்னா அது பிடிக்கும் இல்லையா? அதெல்லாம் சைல்ட் லைக் இன்னோசென்ஸ். விளைவுகள் தெரியாது, ஆனால் அதில் கள்ளமும் இல்லை கபடமும் இல்லை. அதனால் கடவுளை அடைவதற்கான வழிகளில் இந்த சைல்ட் லைக் இன்னோசென்ஸ் தான் வந்து பெரிய ஒரு ப்ரெராகேட். அதுதான் பெரிய பாயிண்ட். அது எல்லாருக்கும் வந்துடுமா? இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து பக்தர்களாக இருக்கீங்க, பாரம்பரியமான குடும்பத்தில் வந்திருக்கீங்க. உங்களை பொறுத்து மாத்திரம் கடவுள்ன்றது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்லிங் கவு. அதுக்கிட்ட போய் ஒரு தேங்காய் வச்சு போட்டு ஒரு 2 வாழைப்பழத்தை வச்சு 2 தோப்பு கரணம் போட்டாக்கா அது நீ கேட்குற லட்டு பூந்தியெல்லாம் கொடுக்கும், அவ்வளோதான். உனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் வளர்த்துருக்காங்க. கடவுள்ன்றது உனக்கு ஒரு படி அளக்கிற ஒரு கவு, பால் கொடுக்குற கவு மரியாதை. நீ கேட்குறது கொடுத்துன்னு உட்காந்துருக்கணும். சரி, நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற? இல்லை, அப்படியே நினைக்கிறேன். ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ போய் இந்த ரூல்ஸ் எல்லாமா பார்த்துன்னு இருப்ப. ஒரு அம்மா மாதத்தில் 4 நாள் பீரியடில் இருந்தால் கூட குழந்தை போய் அவளை கட்டிக்கும். அந்த குழந்தைக்கு தெரியுமா இப்போ தொடக்கூடாது, அம்மாவை தீட்டு போய் தலை குளிக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் தெரிய போதா குழந்தைக்கு? அது கட்டிக்கணும் தான் கட்டிக்கும். ஒரு அம்மா இருக்குது, அந்த குழந்தைய தூக்கினுக்குது. நல்ல மூடில் இருந்தால் அந்த அம்மாவுக்கு வந்து மூணு பண்ணுவான் அந்த குழந்தை. பேட் மூடில் இருந்தால் அப்படின்னு அடிக்கும். அம்மா வந்து நங்குன்னு திருப்பியாக குத்தப்போறா? அந்த மாதிரி கடவுள். கடவுள்கிட்ட நீ ஒரு சகஜ பாவத்தில் லவ் பண்ணுற வித்தையை கற்றுக்கிட்டியானா பயம் வரவே வராது இல்லையா? யூ ஷுட் நாட். நான் எந்த கடவுளை பார்த்தும் பயந்ததே கிடையாது, இன்னி வரையும் பயந்ததே கிடையாது. இவ்வளோ கடவுளையும் நான் பார்த்தேன் தான், எந்த கடவுளையும் பார்த்து பயந்தது இல்லை. சும்மா சாதாரணமாக தான் நம்ம பேசுவோம், சாதாரணமாக தான் இருப்போம். உடம்பு நடுங்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, கத்துறது, இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் உட்காந்துக்கிறோம் நம்ம. ஸோ கடவுளும் அந்த மாதிரி தான். பெற்ற தாயினும் ஆயின செய்யணும்னு அம்மாவோட நான் லவ் பண்ணுறவன். இடர்களையும் மாதா பிதா பாலினூட்டும் தாயினும் சால பரிந்து நீ. இடர்களையும் மாதா பிதா எல்லாமே கடவுள் தான். ஸோ உனக்கு நிஜமான அனுபவம் கடவுள்கிட்ட வர்ற போது கடவுள்கிட்ட உனக்கு பயம் போயிடும், லவ் தான் இருக்கும், ஜஸ்ட் லவ். அது அனுபவங்களால் தான் வரும். அந்த நிஜமான கடவுளுடைய தரிசனமும் அனுபவங்களும் கிடைச்ச பின்னால் தான் அது வரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி வராது. இந்த குழந்தெல்லாம் இருக்குது, அது பாட்டிக்கு வருது, அது பாட்டிக்கு பணம் வாங்கிக்குது, சாக்லேட் வாங்கிட்டு போகுது. அவள் என்ன என்கிட்ட கல்யாணம் ஆகணும்னு கேட்க போகிறாளா, குழந்தை வேணும்னு கேட்க போகிறாளா, வேலை கிடைக்கணும், காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு கேட்க போகிறாளா? ஒன்றும் இல்லை, அவருக்கு பாபாவை பிடிக்கும், சாக்லேட் கொடுக்குறாரு, அவ்வளோதான். நீ அந்த மாதிரி ஆகி போயிடு, ஒன்றும் ஒம்பே கிடையாது. அந்த மாதிரி ஆகிட்டேன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ வென் தேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் தேர் இஸ் நோ ஃபியர். உனக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் அது நடக்கலைன்னா என்ன ஆகிடுங்கிற ஒரு பயம் இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா உனக்கு இன்னும் பயங்குது. நீ எப்படி இருக்கணுமோ அப்படி நீ இரு, நான் எப்படி இருக்கணுமோ அப்படின்னு ஆயிருப்பேன். ஓகேவா? திருவிளையாடல் என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற பாடலில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ என்ற வரிகள் வரும். கற்பனையாக எழுதாமல் ஏதாவது புராண நிகழ்வுகளின் அடிப்படையில்தான் கவிஞர் இந்த வரிகளை எழுதியிருக்க வேண்டும்.
அந்த புராண நிகழ்வுகளை தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டு. இப்போது திருவிளையாடலில் அவங்க சொல்கிறது எல்லாமே 63 நாயன்மாருடைய வாழ்க்கையில் சிவபெருமான் விளையாடி காட்டிய அதிசயங்கள் தான். விதவிதமான அனுபவங்கள் கொடுத்துருப்பார். இப்போது பித்தான்னு திட்டினார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவரை வான்னு சொல்லி திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ளே கூட்டின்னு போய் சிவலிங்கத்தில் மறைஞ்சிட்டு பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படின்னாரு. சத்தியம் பண்ணிட்டாக்கா நான் கண்ணு போயிடும்னு சொல்லி சத்தியம் வாங்கி திருவொத்தியூர் கோயிலில் அவர் இப்போ சங்கிலி நாச்சியாரை விட்டுட்டு பறவை நாச்சியார்கிட்ட போகிறதுக்காக கிளம்பி போகிறாரு. பறவை நாச்சியார் விட்டு சங்கிலி நாச்சியார்கிட்ட போகிறாரு. இவர் கண்ணு போயிடுது. தடுமாறி திருமுல்லை வாயில் கோயிலில் போய் கண்ணே கிடையாதுல்ல, நீர் உளிரா அப்படின்னு, எரியாயா அப்படின்னு, அவங்களோ நீர் போவீருங்கிறார். நாங்கிறேன் நீ போடான்னு. இங்கேருந்து போய் காஞ்சிபுரத்தில் அழுகுறாரு. உனக்கு 3 கண்ணு இருக்குது, எனக்கு 2 கண்ணு தான், 2 கண்ணும் போச்சே, என் பொண்டாட்டி என்னை குருடான்னு சொல்கிறாளே, இது உனக்கு நல்லாக்குதா அப்படின்னு. ஒரு கண்ணு கிடைக்குது. அப்போ கம்பன் எம்மானி பாடி கண் பெற்ற வாரேன்னு பாடுறாரு. இப்படியே போய் திருவாரூரில் 2வது கண்ணு கிடைக்குது. இப்படி அனுபவங்கள் தானே. விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் ஓதவா ஒரு தோழன். அதனால் கண்ணதாசன் அந்த மாதிரி புராணங்களில் இருக்கக்கூடிய 1 நிகழ்வுகளை அந்த பாட்டில் அமைச்சு எழுதியிருக்காரே தவிர, இதெல்லாம் நம்முடைய திருவிளையாடல் போனாமல் இதில் தான் இருக்கிற விஷயங்கள் தான். பல விஷயங்கள் ஒரே விஷயத்தில் 2 பேர் சொன்னாங்களான்னு கூட எனக்கு டவுட் இருக்குது. நீங்கள் திருத்தணி பார்க்குறீங்க. திருத்தணிக்கு அடுத்து போகிற போது காளாஸ்திக்கு முன்னால் இந்த சீனிவாசம் மங்காபுரம், அலமேலு மங்காபுரம் இல்லை, இன்னொன்று இருக்காங்க, இந்த வாட்டர் ஃபால் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்குது. ஸோ அது நாராயணவனம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல தான் பத்மாவதி தாயார் அவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் குரத்தியா குறி சொல்லி பத்மாவதியை பெருமாள் கட்டிக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணாங்கன்ற மாதிரி. இதே மாதிரி வள்ளிக்கு அந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பிள்ளையாரை கொண்டாந்து பயங்காட்டி இவரை போய் வைவதிகனை கட்டிக்கிற மாதிரி பண்ணாருன்ற மாதிரிலாம் படிக்கிறீங்க. ஸோ மோரார்லெஸ் வெங்கடாஜலபதி கதையும் உங்களுடைய இந்த முருகன் கதையும் திருத்தணியிலிருந்து திருப்பதிக்குள்ளேயே அடங்கி போகுது. 2 ஒன்றா கூட இருந்திருக்கலாம். அதே மாதிரி சூரபத்மன் கதையும் ராமாயண கதையும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கேயும் 3 பிரதர், அங்கேயும் 3 பிரதர். இங்கே சீதையை கொண்டு போய் வச்சுக்கிறான், இந்திரனையை கொண்டு போய் வச்சுக்கிறான். இங்கே ராவணன்னா அங்கே சூரபத்மன். இவனும் தவசாலி, அவனும் தவசாலி இல்லையா? அப்போ 2 கதையும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? இது எல்லாம் புராணங்கள். புராணம் அப்படின்னா பழசுன்னு அர்த்தம். ஏன்ஷியன்ட், அதுதான் புராணம். ஸோ ஒரே மாதிரி கதைகள் உலகம் பூரா இருந்திருக்கு. ரோம் நாட்டில், கிரீஸ் நாட்டில் ஹெலன் ஆஃப் ட்ராய்னு ஒரு கதை இருக்குது. அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய்னா, ஹெலனை கொண்டு போய் ட்ராய் நகரத்தில் இவங்க வச்சிடுறாங்க. அப்போது இவங்கெல்லாம் படையெடுத்து போய், யார், ஹெர்குலிஸ் படையெடுத்து போயிட்டு சண்டெல்லாம் போட்டுட்டு அவளை மீட்டுன்னு வந்தாங்கன்றீங்க. அதே மாதிரி தானே சீதை இவங்க கொண்டு போய் எங்கேயோ வச்சுன்னு இருந்தான். இந்த சைன்யம் எல்லாம் போய் சண்டை போட்டு ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் மீட்டுன்னு வந்தாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ 2ம் மோராரில் சிமிலராக இருக்குது. பஞ்சதந்திர கதைகள் இருக்கு இல்லையா, அதை நீ படித்து பார்த்தியானா அதுவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அது பஞ்சதந்திர கதை நம்ம ஊரில் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ்னுவாங்க. நம்ம ஊரில் மரியாதை ராமன் கதைகள் இருக்குது. அதெல்லாம் கிங் சாலமன் ஷீபா கதைகளோடு ஒத்து போவோம். நம்ம ஊரில் இருக்க தெனாலிராமன் கதையெல்லாம் பீர்பல் முல்லா நசுருதீன் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலத்தில் பிரிண்ட் மீடியா இதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த யாத்திரிகர்கள் யாரோ எப்பா ஐயான் யுவான்ஸ் வாங்காமல் இவன் ஊராக போகிறான் இல்லையா, அங்கே இந்த ஊரில் கேட்ட கதையை அங்கே போய் சொல்கிறது. இப்படி தான் செவி வழி செவிகள் பரவி ஒரே கதை வேறு ஊரில் லோக்கலைஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீயே ஆராய்ச்சி பண்ணிப்பாரு, உனக்கே புரிஞ்சிடும். இதே கதைகள் தானே அந்த ஊர்லேயும் இருக்குது, பேர் மாற்றிருக்கானுங்க, அவ்வளோதான். இந்த பேர் மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை. ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டது பைபிள். அதுக்கப்புறம் தான் அது லாட்டின்னு, இங்கிலீஷு எல்லா மொழியிலையும் வந்திருக்கும். ஸோ அந்த ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டு பின்னால் டிரான்ஸ்லேஷன் வந்தபோது அவங்க அந்த பேரெல்லாம் கூட லோக்கலைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பாதிரியாருங்க எழுதின பைபிளெல்லாம் இருக்குது இல்லையா, தமிழ் பைபிள், இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேதுருவே என்றார் இயேசுன்னுவான். பேதுருன்னு ஒன்று கிடையவே கிடையாது பைபிளில். அந்த ஆள் பேர் பீட்ரு, சென்ட் பீட்டர். அது இவன் தமிழில் எழுதும்போது பேதுருவேங்கிறான். அதே மாதிரி அங்கே ஆண்ட்ரூஸும் எடுத்திருப்பான். தமிழில் அந்தேரியே அந்திரேயனே அப்படின்வார். அப்போ பீட்டர் சைமோன், சீமோனே அப்படின்வான்.
நல்லா யோசனை பண்ணு. நீ தமிழ்நாட்டில் இருக்கிற பேரை போய் வெள்ளைக்காரங்கிட்ட சொன்னேன்னா இப்படி பைபிள் கிடையவே கிடையாதுன்னுவான். ஏன்னா இட் ஹஸ் பீன் லோக்கலைஸ் டு சூட் யுவர் டேஸ்ட். இதெல்லாம் புரியாது. அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது, இல்லை டேப் கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் காதில் கேட்டு வாயில் சொன்னது தான். ஸோ இவ்வளோ வருஷம் தாக்கு பிடிச்சி வந்திருக்கு. இப்போ இயேசுநாதர் வந்துட்டு போய் 2070 வருஷம் ஆகுதுன்னு வையேன். இவ்வளோ வருஷம் தாக்கு பிடிச்சி வந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம் தானே. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் டார்னிஷ் ஆகிருக்கும். 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு பைபிள் பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கான். அதில் இயேசுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னு இருக்குது. ஏன்னா பைபிள்லேயே இயேசு சிலுவையிலுக்கு போகிறதுக்கு முன்னால் தன் சிஷ்யனை கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஒரு லேடியை காட்டி, இதோ உன் தாய், யார் அவங்க அம்மா மேரி, மதர் மேரி, இதோ உன் தாய், இவள் உன் சகோதரி, இவன் உன் சகோதரன் சொல்கிறார். இப்போ நாங்கள்லாம் கூட குடும்பத்திலேருந்து தான் வந்தோம், குடும்பத்திலேருந்து தான் பிறந்தோம். நான் என்ன சாமி இல்லாதையே போய்விட்டேன். பரமாச்சாரியார் குடும்பத்தில் தான் வந்தார், ராகவேந்திர குடும்பத்தில் இருந்தார், சாய்பாபா குடும்பத்திலேருந்து வந்தார். எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு. என்ன இப்போ நான் எல்லாருமே பேசினேங்கிறேன். நான் நல்ல விஷயம் தானே சொல்லுங்கிறேன்னே. இதுக்காக நான் ஏன் சாமி வேஷம் கட்டி ஒன்று ஏமாற்றணும்? ஒரு ரிலிஜனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இல்லை எதுக்கு வேஷம்? தேவையில்லாத வேலை. சரி பாடுங்க, முடிக்கலாம். கடவுள் கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும். கண்ணிமைக்கும் நேரத்தில் காலம் நல்லதாகும், காலம் நல்லதாகும். ஆ ஆ குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.